இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அந்த முன்பகுதியை நான் வாசிக்கிறேன். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனோவா யார் அப்படின்னா, இவன் தான் வம்சத்தை சேர்ந்த ஒரு மனிதன். அவனும் அவனுடைய மனைவியும் சோரா அப்படிங்கிற ஊரில் வசித்து வந்தாங்க. அந்த சூழ்நிலையில் அப்போ இஸ்ரேல் புத்திரர் பாவம் செய்தது நிமித்தம் ஆண்டவர் 40 வருஷம் பெலிஸ்தருடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டார். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நெருக்கமான சூழ்நிலையில் தான் மனோவாவும் மனோவாவின் மனைவியும் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் ஒரு தூதனானவர் மனோவாவின் மனைவி கூட என்ன செய்கிறாரு, தரிசனமாகி பேசுகிறாரு. வேதத்தில் தூதனானவர் அப்படின்னு வரும்போது அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். பழைய ஏற்பாட்டில் தூதன் அப்படின்னா தேவதூதனை குறிக்கும். தூதனானவர்னு எங்கெல்லாம் வருதோ அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அப்போ தூதனானவர் அந்த மனைவியோடு கூட பேசுகிறார். அவ பிள்ளை இல்லாது இருந்தப்போ அந்த தூதனானவர் தரிசனமாகி சொல்கிறாரு, நீ கர்ப்பம் தரித்த ஒரு குமாரனை பெறுவாய்ன்னு சொல்கிறாரு. நீ இப்போ திராட்சரசம் மதுவான குடிக்கக்கூடாது, தீட்டானது ஒன்றும் புசிக்கக்கூடாது, அப்படி எச்சரிக்கையாக இருன்னு சொல்லிட்டு நீ கர்ப்பம் தரித்த ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரங்கன் கத்தி படக்கூடாது. அவன் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசேர்னாய் இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போது அவன்தான் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான்னு சொல்கிறத பார்க்குறோம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க காணப்படுறாங்க. அப்போது ஆண்டவர் அந்த குழந்தையை பற்றி, அந்த குழந்தை எப்படி இருக்கணும், அந்த குழந்தையை கொண்டு என்ன செய்ய போகிறாருங்கிறத மனோவாவின் மனைவியோடு பேசுகிறாரு. பேசின உடனே மனோவாட்ட ஓடி போய் சொல்கிறான். அப்போது மனோவை ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறான். 8ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அவன் வேண்டுதலின் சத்தத்தை அன்னைக்கு அந்த தேவன் கேட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். மறுபடியும் தரிசனமானார். ஆனால் அந்த ஸ்திரீகிட்ட பேசும்போது அவன் என்ன செய்கிறான், அந்த மனோவாவிடத்தில் ஓடி போய் சொன்ன உடனே மனோவாவும் வர்றான். பார்க்கும்போது நீர் தானான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லும்போது மனோவா என்ன செய்கிறான், அவரோட பேசுகிறான். என்ன கேட்குறான்னா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும்போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்த வேண்டும்னு சொல்லி கேட்குறான். அப்போது கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, அந்த ஸ்திரீக்கு நான் சொன்ன எல்லாவற்றிலையும் அவள் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போது திராட்சை செடியில் உண்டானது ஒன்று சாப்பிடக்கூடாது, மதுபானம் குடிக்கக்கூடாது, அதுக்கெல்லாம் அந்த தீட்டானதை புசிக்காமல் நான் கட்டளையிட்டதெல்லாம் கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் சொல்கிறத பார்க்குறோம். அவங்க அதை கேட்குறாங்க பாருங்கள். அப்போது மனோவா ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் அவனுடைய சத்தத்துக்கு என்ன செஞ்சார், செவி கொடுத்ததை பார்க்குறோம். நம்மளும் கூட தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும்போது நம்ம சத்தத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள ஒரு தேவன். நம்ம சத்தத்தை கவனிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இந்த உலகத்தில் மற்றவங்க கவனிக்க மாட்டாங்க. ஒருவேளை நம்ம கூக்குரலுக்கு கேட்டும் செவி கொடுக்காத எத்தனையோ மனிதர்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அவர் தான் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிரச்சனையோடு கஷ்டத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும்போது அந்த சத்தத்தை கேட்டு அந்த காரியங்களில் அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவராக என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு தேவன், அந்த பிரச்சனையை மாற்றுகிற ஒரு தேவன், நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன், அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி ஆலோசனை கொடுத்து வழி நடத்துகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு பேசின அந்த வார்த்தைக்காக நமக்கு ஸ்தோத்திரப்பா. அன்றைக்கு மனோவாவின் சத்தத்தை கேட்டது மாத்திரமல்ல, எங்களுடைய சத்தத்தை கேட்கிற தேவன், எங்களுடைய சத்தத்துக்கும் செவி கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறீரப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்கள் இடைபடுவீராக. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிற அந்த சத்தத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை நீங்கள் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் பிள்ளைகளை குறித்தோ, அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சூழ்நிலைகளை குறித்தோ, நெருக்கத்தை குறித்தோ நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவரே, ஒரு பெரிய விடுதலையை, ஒரு மாற்றத்தை தேவன் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.